ஹாய் ரூம்மேட்ஸ், இன்றைக்கி கொள்ளு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செஃப்பு பாலாஜி தான் வைக்கிறாரு. நம்ம ரூம்மேட்டு. கொள்ளு வாங்கி ஊற வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அப்படியே டைரெக்டாக குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை மிளகா கூட போட்டு நல்லா வேக வச்சு ஒரு 6 விசில் 7 விசில் விட்டு எடுத்துக்கங்க. எடுத்து தட்டில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்ருங்க. அதுக்கப்புறமா ஒரு இதில் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கங்க. வெங்காயம் வெட்டிக்கங்க, பச்சை மிளகா வெட்டிக்கங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் உளுந்து எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூட அப்படியே தக்காளி போடுங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குது அப்படின்னா நல்லா வேகணும். நல்லா மைன்ஸாகி நல்லா சட்னிக்கு வேகிற மாதிரி வேகணும். அதை வேக வச்சுட்ருங்க. புளியை கொஞ்சம் ஊற போட்டுருங்க. அந்த புளி ஊறுற அந்த கேப்பில் ஆறின கொள்ளை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கொள்ளு வடித்த தண்ணியும் புளியை கரைச்ச தண்ணியும் ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அது மாதிரி எடுத்து அந்த கொள்ளோடையே சேர்த்துக்குங்க. இப்போ வதக்கி விட்ருக்கிற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கும். அதில் இந்த மிக்ஸ் பண்ணினதை எடுத்து உள்ளே ஊற்றி நல்லா ஒரு கிளறி விட்டு கொதிக்க வச்சிங்கன்னா கொதித்து நல்லா வேகும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா மேலே தூவி விட்டு அழகாக இறக்கி எடுத்திங்கன்னா அழகான கொள்ளு குழம்பு ரெடி. இந்த கொள்ளு குழம்பு பார்த்திங்கன்னா உடம்பு இளைக்கிறவங்களுக்கெல்லாம் தேவைப்படும். உடம்பு குண்டாகணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் தேவைப்படாது. அதனால் யாருக்கெல்லாம் உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வாரத்தில் 2 நாள் 3 நாள் கொள்ளு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நம்ம ரூமை பொறுத்த அளவில் எல்லாருமே கொள்ளு திங்கிற அளவு தான் இருக்காங்க. எள்ளு திங்கிற ஆளெல்லாம் யாருமே கிடையாது. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. செஞ்சு சாப்பிடுங்க.